Exercise 7.1ல second sum பார்க்கலாம். Question பாருங்க. A solid iron cylinder has total surface area of 1848 square meter. Okay. TSA given. Its curved surface area is 5/6 of its total surface area. Find the total radius and height of the iron cylinder. என்னென்ன கொடுத்திருக்காங்க? Total surface area of cylinder. Solid iron cylinderனா நார்மலான ஒரு சிலிண்டர் தான், அயன்ல செஞ்சிருக்காங்க. ஓகேயா? அதோட total surface area அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1848 மீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து சொல்லியிருக்காங்க இதோட curved surface area. Its curved surface area is 5/6 of its total surface area. அதாவது curved surface area 5/6 அப்படின்னா 5/6 time of its total surface area. இது அப்படியே எழுதிடுவோம். Curved surface area is 5/6னா 5 divided by 6 of its total surface area. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிலிண்டர்ல எந்த ஏரியா ரொம்ப அதிகமா இருக்கும்? Total surface area. Because total surface area is equal to curved surface area plus top area plus bottom area. ஓகே, இதுதான் ஒரு சிலிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை விட அதிகமாக இருக்கும். 5/6 அப்படின்றதோட மீனிங் நான் சொல்கிறேன். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சம் வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை 6ஆக பிரிச்சிருக்கீங்க. 1 2 3 4 5 6. ஓகேயா? 5 பார்ட்ஸ் வந்து அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, ஒன்னொன்னு 100ன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்டும் இது ஒரு 100, இது ஒரு 100, டோட்டலாக 600 இருக்குன்னா 500 வந்து அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 600ன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 500. அதுதான் இங்க மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2πr into h plus r. ஓகே, இதில் இப்போ இதை பிரித்து தனித்தனியாக எழுதுனீங்கன்னா 2πrh plus 2πr square. கரெக்டா? இதில் 2πrh என்னது? curve surface area plus 2πr square. πr square is top area, இன்னொரு πr square bottom area. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது you will get 2πr square. அப்போ top and bottom area. Total surface area value என்ன கொடுத்திருக்காங்க? 1848 is equal to 2πrh is curved surface area. Curved surface area how much? 5/6 of total surface area. Total surface area எவ்வளவு? 1848 plus 2πr square. 2 into pi into r square. ஓகே, இதில் நமக்கு ரேடியஸ் தெரியாது, மற்ற வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 1848 இஸ் ஈக்குவல் டு, இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 டேபிள்லே போகலாமே. 3 2s are 6, 9 2s are 18, 2 2s are 4, 4 2s are 8. அகெயின் 3 டேபிளில் போகுமா? எஸ், 9 24 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ 1 3, 3 3s are 9, 0 3. ஏன்னா 2 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ அதனால் இங்கே 0 போட்டுட்டு இந்த 2 அடுத்த டிஜிட்டாக சேர்த்து எடுக்கிறோம். 8 3s are 24. ஓகே, இனி 5 into 308. 5 into 308 என்ன வரும்? 5 8s are 40, பேலன்ஸ் 4, 5 3s are 15. 1540. That is 5/6 of total surface area is equal to 1540 plus 2πr square. See, இப்போ நான் சொல்கிறேன் இது என்ன ஏரியா? 1540 is curved surface area. இது வந்து as usual top and bottom area. இப்போ பாருங்க, இந்த curved surface area நமக்கு தனியாக தெரிஞ்சிடுச்சு. இதை நீங்கள் ஒரு சைடில் எழுதிக்கோங்க. Curved surface area is equal to 5/6 of total surface area. That is 5/6 of 1848 is equal to 1540. இது நம்ம
கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1540 கண்டுபிடிச்சிருக்கோம். 1540 இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. ஏன்னா நமக்கு 2πr ஸ்கொயரில் ஆர் வந்து அன்னோன். ஸோ கீப் 2πr ஸ்கொயர் ஆன் லெஃப்ட் சைட், பிரிங் ரிமைனிங் வேல்யூஸ் டு அதர் சைட். 1540 இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இது வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இந்த சைடு வரும்போது நெகட்டிவ் ஆயிடும். ஸோ அப்போ 2πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1848 மைனஸ் 1540 which is equal to, இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you are getting 308. 2 into pi value 22/7 into r square we don't know is equal to 308. இனி r square மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. r square is equal to என்ன வருது 308 into இந்த 7 வந்து இங்கே கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது, டிவைடட் பை 7 இருக்குது. இது இங்கே போகும்போது மல்டிப்ளைடு பை 7 ஆர் நியூமரேட்டரில் போயிடும். ஓகே, தென் இந்த 2 into 22 ஆர் ஸ்கொயரோட என்ன டேர்மில் இருக்குது, அதாவது எப்போவுமே நீங்கள் அடுத்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஈக்குவல் டூக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது நல்லா பாருங்கள். நமக்கு அன்னோன் வேல்யூ என்னது ஆர் ஸ்கொயர், இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஆர் ஸ்கொயரோட மற்ற வேல்யூஸ் வந்து என்ன ரிலேஷனில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 7 வந்து ஆர் ஸ்கொயரோட டிவிஷன் வேல்யூஸ் ரிலேஷனில் இருக்குது. ஆர் ஸ்கொயர் 7 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால டிவிஷனில் இருக்குது. அப்போ இந்த 7 இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும், அப்போ மல்டிப்ளிகேஷன். ஓகே, அதே மாதிரி 2 into 22 into ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த 2 into 22 ஆர் ஸ்கொயரோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, தட் இஸ் நியூமரேட்டரில் இருக்குது. நீங்கள் இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது டிவிஷனில் வந்துடும், அதாவது டினாமினேட்டரில் வந்துடுது. 2 into 22. Now நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 4 2s are 8, 154 வருது. அகெயின் 154 11 டேபிளுக்கு போகும். எப்படின்னா 1 5 4 இங்கே தனியாக எழுதி பாருங்க. 1 5 4 ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பாருங்க. 1 + 4 5 மைனஸ் இந்த இன்டர்மீடியட் நம்பர் 5, 5 - 5 0. ஸோ இது வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவிசிபிலிட்டி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். 154 இருக்குது. ஸோ இங்கே 22 இருக்குது. 22 ஆப்வியஸ்லி 11 டேபிளில் போகும். 2 11s are 22. இங்கே என்ன வரும் 15 இருக்குது. அப்போ 1 11 is 11, 15 - 11 4. அப்போ இந்த 4 பேலன்ஸ் இங்கே போட்டிங்கன்னா 44, 4 11s are 44. இப்போ ஆன்சர் என்ன வந்தது 14 வந்திருக்கு. இனி 2 அகெயின் கேன்சல் பண்ணுவோம். 1 2 is 2, 7 2s are 14. இப்போ என்ன இருக்குது 7 into 7. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 into 7, that is 49. r is equal to 7, that is r square na r into r is equal to 7 into 7, r is equal to 7. Okay, so radius find out பண்ணியாச்சு. see height வந்து உங்களுக்கு இதில் எந்த ஃபார்முலாவில் வரும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாலையும் ஹைட் இருக்கும். பட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பாருங்க 2πrh plus 2πr square. இது அன்னெசரியாக ரொம்ப பிக்காக இருக்குது. அதே நேரம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன வரும் 2πrh. நம்ம ஆல்ரெடி கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹைட் கால்குலேட் பண்ணுறதுக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட் 2πrh. கரெக்டா? இப்போது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் 1540 இஸ் ஈக்குவல் டு 2 into pi value is 22/7 into r is equal to 7 into h. It is unknown. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச்சை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாம் அடுத்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நியூமரேட்டரில் 7 இருக்குது, டினாமினேட்டரில் 7 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட இந்த 2 into 22 எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதாவது நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ அடுத்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது டினாமினேட்டரில் அதாவது கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இது டிவைடட் பை அப்படின்ற மாதிரி போயிடும். 1540 டிவைடட் பை திஸ் 2 into 22. 1 2 is 2, 7 2s are 14, balance 1, 7 2s are 14, 0. Now 2 11s are 22, 7 11s are 77, 0. Now 1 2 is 2, 3 2s are 6, balance 1, 5 2s are 10. So h is equal to 35 meter. Because இங்கே எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. height is 35 meter and radius is equal to 7 meter. தான் நம்மளோட ஆன்சர்.